47 ஆண்டுகள் 25,000 பாடல்கள் 6 தேசிய விருது. பாடகி சித்ராம்மா அவர்களை பற்றி தான் இந்த காணொலி பதிவில் பார்க்க போகிறோம். ஜூலை 27, 1963 திருவனந்தபுரம் கேரளா மாநிலத்தில் பிறந்தவங்க சித்ராம்மா அவர்கள். மலையாளத்தில் 1979ஆம் ஆண்டு தொடங்கிய அவர்களுடைய பயணம் 16 வயதில் அவங்களுடைய பயணம் தொடங்கிச்சு. அவங்களுடைய பயணம் கிட்டத்தட்ட 47 ஆண்டு காலமாக இன்னும் பாடிக்கிட்டு இருக்காங்க. 25,000 பாடலுக்கும் மேலே பாடியிருக்காங்க. 6 தேசிய விருதும் வாங்கியிருக்காங்க. 35 மாநில விருதுகளும் பெற்றிருக்காங்க சித்ராம்மா. 2021 இந்தியாவின் மிக உயர்ந்த விருதான 3வது பெரிய விருது பத்மபூஷன் விருது வந்து சித்ராம்மா அவர்களுக்கு வழங்கப்பட்டது. தமிழ் திரையுலகில் பி. சுசீலா அம்மா, ஜானகி, வாணி ஜெயராம், ஜமுனா, எல்.ஆர். ஈஸ்வரி போன்ற பெண் பாடகிகள் பாடிக்கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் சின்ன குயில் அந்த பாடல் மூலமாக, அதாவது பூவே பூச்சுடவா அந்த படத்தில் வர சின்ன குயில் பாட்டு அந்த பாடல் மூலமாக சித்ராம்மா அவர்கள் பிரபலமாக ஆனாங்க. அந்த பாட்டு பெரிய அளவு ரீச் ஆனதுனால அவங்க வந்து சின்ன குயில் சித்ரான்னு அழைக்கப்பட்டாங்க. இசையில் யுவன் மியூசிக்ல இருந்து வித்யாசாகர் அவர்கள் இசையில் சிவாவின் இசையில் பரத்வாஜ் மியூசிக்ல இருந்து ரஹ்மான் சார் மியூசிக்ல இருந்து என்னுடைய ஆல் டைம் ஃபேவரட் வசீகர குரலால தமிழ் இண்டஸ்ட்ரியை கட்டி போட்டு வச்சிருக்காங்க. இவ்வளோ வயசாகியும் 63 வயசு ஆகுது அவங்களுக்கு. அந்த குரல் வந்து கொஞ்சம் கூட மாறாம ஃபர்ஸ்ட் எப்படி பாடினாங்களோ அதே போல இன்னமும் பாடிக்கிட்டு வராங்க. அது அவங்களுடைய சிறப்பாக கருதப்படுது. சித்ராம்மா அவர்கள் பாடிய டாப் 10 பாடல்களை பார்க்கலாம். 10th பிளேஸ்ல இருக்க சாங், 9th பிளேஸ்ல இருக்க சாங், 8th பிளேஸ்ல இருக்க சாங், 7th பிளேஸ்ல இருக்க சாங், 6th பிளேஸ்ல இருக்க சாங், 5th பிளேஸ்ல இருக்க சாங், 4th பிளேஸ்ல இருக்க சாங், 3rd பிளேஸ்ல இருக்க சாங், 2nd பிளேஸ்ல இருக்க சாங், 1st பிளேஸ்ல இருக்க சாங். நம்ம இந்தியாவில் பல்வேறு நகரங்களில் பாடியிருக்காங்க சித்ராம்மா அவர்கள். மட்டுமல்லாமல் மத்திய கிழக்கு நாடுகளான சிங்கப்பூர், மலேசியா, இங்கிலாந்து, பிரான்ஸ், அமெரிக்கா, கனடா, ஆஸ்திரேலியா, இலங்கை, ஜெர்மனி, சுவிட்சர்லாந்து, நார்வே, டென்மார்க் போன்ற மேற்கு ஐரோப்பிய நாடுகளிலும் அவங்களுடைய நிகழ்ச்சியை வந்து நடத்தியிருக்காங்க. சரண் மோட்டிவ் சேனல்ல இருந்து இந்த காணொலி பதிவில் என்ன புரிஞ்சுக்கிறீங்க? பெண்கள்னாலே அடுப்படியில் தான் இருக்கணும், இதுதான் பண்ணணும், வீட்டை விட்டு வெளியில் போகக்கூடாது அப்படி இருந்த காலகட்டத்திலையும் பெண்கள் வந்து இப்போ வந்து ஒவ்வொரு துறையிலும் சிறந்து விளங்கிட்டு வராங்க. ஸோ அதில் ஒன்று தான் சித்ராம்மா அவர்கள். இந்த அவங்க துறையில் அவங்க உயர்ந்து நிற்கிறாங்க. ஸோ பெண்களை வந்து நம்ம மதிப்போம், போற்றுவோம், புகழ்வோம். நன்றி.